அடுத்து வித்யாதன் இணையவழி தேர்வுக்கான வழிமுறைகள் பார்க்கலாம். அதாவது இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ சோதனையில் பல தேர்வுகளுடன் கேள்வி இருக்கும். அதாவது டெஸ்ட்டில் வந்து பல தேர்வுனா அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் 60 நிமிஷம், அதாவது 1 ஹவர். 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும். கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மற்றும் தமிழ் போத் லாங்குவேஜ்லேயுமே வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். அதாவது இங்கிலீஷ் கொஷின்ஸ், இங்கிலீஷ் கிராமர் கொஷின்ஸ் தவிர மற்ற எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். தேர்வு திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு, அதாவது டெஸ்ட் உங்களுக்கு 11 மணினா ஒரு 10:50 10:55க்கு உங்களோட மின்னஞ்சல், அதாவது ஜிமெயில் இருக்கு இல்லையா, ஜிமெயில்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு நாங்கள் ஒரு மெயில் வந்து அனுப்பிச்சிருப்போம். நாங்கள் எப்போ அனுப்பிச்சிருப்போம்னா தேர்வு நாள் அன்னைக்கோ இல்லைனா தேர்வுக்கு முந்தைய நாள் வந்து இப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேர்வுனா ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும், quill go அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள வித்யாதன் ஸ்காலர்ஸ்டிக் டெஸ்ட் 2024 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை வந்து நீங்கள் முன்னாடி நாளே உங்களுக்கு அது வந்துருச்சுன்னா அந்த மெயிலை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டும் அட்டன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க டைமில் மட்டும்தான் வந்து நீங்கள் உங்களோட அந்த மெயிலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்படி நீங்கள் மீறி வேறு யாருக்காவது ஷேர் பண்ணிட்டீங்க இல்லை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் தேர்வை வந்து எழுத முடியாது. உங்களுக்கு நாங்கள் செகண்ட் சான்ஸும் எங்களால் கொடுக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த தேர்வை எழுதுறதுக்கான வழிகாட்டுதல் என்னென்னா, உங்களோட மொபைல் ஃபோன் இல்லைன்னா லேப்டாப் இல்லைன்னா டெஸ்க்டாப், அதாவது கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களோட ஃபோனில் மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அதில் வந்து நெட் கனெக்டிவிட்டி, இன்டர்நெட் மொபைல் டேட்டா வந்து கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த தேர்வில் வந்து வீடியோ கண்காணிப்பு, அதாவது நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற அந்த 1 மணி நேரம் உங்கள் வீடியோ வந்து ஆனில் தான் இருக்கும். உங்களை வந்து நாங்கள் பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ நீங்கள் உள்ளே போகும்போதே அதில் ஒரு ஆப்ஷன் கேட்கும், கேமராவுக்கு வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க சொல்லி. ஸோ நீங்கள் அதை கொடுக்காம இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து டெஸ்ட் எழுத முடியாது. கேமரா ஆக்சஸை வந்து நீங்கள் அலோவ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் டெஸ்ட் எழுத முடியும். ஸோ அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் உங்கள் ஃபோனில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் டெஸ்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோனை வந்து ஒரு இடத்துல சரியாக உங்கள் முகம் தெரிகிற அளவுக்கு தூரமாக வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதணும். உங்கள் முகம் தெரியல டெஸ்ட் எழுதும் போது, அந்த 1 மணி நேரமும் உங்கள் முகம் தெரியல அப்படின்னாலுமே உங்களோட டெஸ்ட்டை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். உங்கள் தேர்வை வந்து வெற்றிகரமாக பதிவு செய்ய நீங்கள் என்னென்னலாம் பின்பற்றணும் அப்படின்னா, நீங்கள் தேர்வு எழுதும் போது அந்த ஆன்சர் வந்து கொடுக்கும்போது ஃபோனில் வந்து நீங்கள் அந்த ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களோட ரூமில், அதாவது உங்கள் பக்கத்தில் வேற யாரும் இருக்கக்கூடாது. அந்த கேமராவில் 2 முகம் தெரிஞ்சது அப்படின்னா வந்து உங்களோட டெஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகிரும். நீங்கள் சப்மிட் பண்ணிடுவீங்க, பட் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தானாகவே 2 ஃபேஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகிடும். நாங்களும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தேர்வும் போது மற்றவர்கள் யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது பக்கத்தில். உங்களோட ஃபோனில் வந்து கால்ஸ் வந்ததுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் கால் எடுத்து பேசும்போது உங்களுக்கு நெட் கனெக்டிவிட்டி வந்து கம்மியாகும். ஸோ எகெயின் நீங்கள் திரும்ப டெஸ்ட்டை தொடர்றதுக்கு வந்து அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கால்ஸ் வந்ததுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் முகம் வந்து திரையிலிருந்து, அதாவது உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன்லேருந்து உங்கள் முகம் வந்து ஒரு 1 to 1.5 அடிக்குள்ளே இருக்க மாதிரி, அந்த 1 மணி நேரமும் உங்கள் முகம் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோனை பிடிச்சி கரெக்டாக அட்டன் பண்ணணும். அதே மாதிரி தேர்வு முடிகிற வரை இந்த உட்காந்த இடத்த விட்டு எங்கேயும் நகர வேணாம். அங்கங்கே நடந்துட்டு அந்த மாதிரிலாம் எழுதாமல் ஒரு இடத்துல உட்காந்து கரெக்டாக எழுதுங்க. ஃபோனில் இருக்க கால்குலேட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸ் சம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஃபோனில் அந்த டெஸ்ட் ஸ்க்ரீனை விட்டு வேறு ஸ்க்ரீனுக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னாலுமே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கால்குலேட்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் மேக்ஸ் சம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பென் அண்ட் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோனை வந்து அந்த கேமரா எனேபிள் பண்ணுறது சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அது கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில்.
ஸோ உங்கள் ஃபோனில் வந்து க்ரோமில் கேமரா எனேபிள் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி நம்ம செக் பண்ணோன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க க்ரோம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ அதில் வந்து சைடில் 3 டாட்ஸ் காட்டும். அதில் செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போகணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு கீழே, அதாவது நீங்கள் என்ன மெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்து கேமரா அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த கேமரா வந்து ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்து நான் ஆன் கொடுத்துருக்கேன். ஸோ ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே இல்லாமல் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு டைம் பெர்மிஷன் கேட்கும், ப்ரொவைட் ஆக்சஸ் டு கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் நீங்கள் ஆக்சஸ் வந்து அலோவ் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். கேமராவுக்கு வந்து பெர்மிஷன் டினை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது. ஸோ டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்க கேமராவை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத தயாராக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட வித்யாதன் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃபோனில் நீங்கள் எப்படி வந்து வித்யாதன் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் ஃபோன், லேப்டாப் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியில் இருக்க ஜிமெயிலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி குவில்கோ அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து மெயில் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ்லேயுமே டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். இந்த மாதிரி கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் த, இங்கே வந்து சாம்பிள் டெஸ்ட்னு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் த டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எகெயின் வந்து எப்படி அட்டன் பண்ணணுன்னு தெரியல இல்லை புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே வந்து வாட்ச் அ டுட்டோரியல் வீடியோ அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள், இந்த மெயிலை வந்து நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த டெஸ்ட் லிங்க்கை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த மெயில் வந்துடும். பட் டெஸ்ட் உங்களுக்கு எந்த டைம் கொடுத்துருக்கோமோ, இப்போ உங்களுக்கு August 3 அன்னைக்கு மார்னிங் 10 or 11 அப்போ நாங்கள் வந்து டைமிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த டைமிங்கில் மட்டும்தான், அந்த டைமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் இப்போ இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்டர்நெட் ப்ரௌசருக்குள்ளே இது போகும், அதாவது க்ரோம்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் போகும். இன்டர்நெட் நல்லா இருக்க இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், வித்யாதன் டெஸ்ட் 2024 அப்படின்னு சொல்லிட்டு. எகெயின் நான் கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் த டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களோட கேமரா வந்து ஆனில் தான் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கேமரா வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே உங்களை வந்து நாங்கள் கேமராவில் வாட்ச் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எதுக்காகனா நீங்கள் வந்து எதுவும் சீட் பண்ணாமல் டெஸ்ட் எழுதணும் அப்படின்றதுக்காக. ஸோ ப்ரொவைட் ஆக்சஸ் டு கேமரா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் தெரியும். நான் ஆல் குட் ஓப்பன் த ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ உங்களோட டெஸ்ட் வந்து இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு டோட்டலாக 40 கொஷின்ஸ் அண்ட் 1 hour டைம். ஸோ அந்த 1 hourக்குள்ளே நீங்கள் 40 கொஷின்ஸும் எழுதி முடிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டூடெண்ட் நேம் கேட்டிருப்போம். உங்களோட நேம் என்னவோ அதை வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இது எங்கே இருக்குன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கும். உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அதில் அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்க 6 digit நம்பரை வந்து நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
சம்திங் லைக் ஒரு நம்பர் இருக்கும், ஒரு 6 டிஜிட் நம்பர், 5 or 4ன்னு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக போடணும், இல்லைனா யார் வந்து டெஸ்ட் எழுதுனாங்க அப்படின்றத எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு நம்பர் மிஸ்டேக்காக பண்ணாலும் அது இன்னொருத்தருக்கு போயிடும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒவ்வொரு யூனிக் நம்பர் இருக்கும். நீங்கள் ஒரு நம்பர் மாற்றி போட்டாலும் உங்களோட மார்க்ஸ் வேறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். ஸோ நீங்கள் அதை ஹால் டிக்கெட்டில் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் 40 கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 கொஷின். மேலே வந்து டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் போத் லாங்குவேஜஸ்லேயுமே உங்களுக்கு இருக்கும். ஒரு கொஷின் கூட விடாமல் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா எந்த கொஷின்ஸ்க்குமே நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு இல்லை. தமிழ், இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ்லையுமே, அதாவது இங்கிலீஷ் கிராமர் கொஷின்ஸ் தவிர மற்ற எல்லா கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ்லையுமே நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டைம் வந்து மேலே செக் பண்ணிக்கோங்க, ஸ்டூடெண்ட் நேம், ஐடியெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் 1 hour ஆயிடுச்சு, பட் நீங்கள் வந்து 30 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தானாகவே வந்து டைம் முடியும் போது தானாகவே உங்களோட டெஸ்ட் சப்மிட் ஆகிடும். 30 ஆன்சர்ஸோட சப்மிட் ஆகிடும். ஸோ மிச்சம் 10 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா எங்களால் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இப்போ 11 to 12 உங்களுக்கு டெஸ்ட்டு சொல்கிறோன்னா 12 o'clock கரெக்டாக டெஸ்ட் தானாகவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் டைமிங் கேர்ஃபுல்லாக பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கணும். ஸோ நான் டெஸ்ட் முடிச்சுட்டேன், ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிவிட்டேன், சப்மிட் டெஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ சப்மிட் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்க்யூ யுவர் டெஸ்ட் ஹேஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வரும். உங்களோட டெஸ்ட்டை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும். சாம்பிள் டெஸ்ட் ஆகட்டும், மெயின் டெஸ்ட் ஆகட்டும், இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்து அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், அதாவது எங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கேட்குற கொஷின் என்னன்னா, ஸ்டூடெண்ட் ஐடி என்றால் என்ன, அதை நான் எங்கே காணலாம், இது ஆதார் ஐடியா அப்படின்னு சொல்லி. இல்லை, ஸ்டூடெண்ட் ஐடி அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க டெஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா. ஸோ அது வந்து எப்படி பார்க்கலாம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஐடி, அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஐடி இருக்கும். அதை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டிஜிட் நம்பர் நாங்கள் கொடுத்துருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் தான் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான். அந்த 6 டிஜிட் ஐடி தான் உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ நேரம் மீறினால் என்ன நடக்கும், நீங்கள் தேர்வை வந்து வெற்றிகரமாக சமர்ப்பிக்க முடியாது. அதாவது நீங்கள் இப்போ 1 மணி நேரத்தில் 40 கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் 30 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதி நீங்கள் அந்த டைம் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு தானாகவே சப்மிட் ஆகிடும். ஸோ உங்களால் மிச்சம் 10 கொஷின் அட்டன் பண்ண முடியாது. ஸோ டைம் மேலே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். டைமை வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து டெஸ்ட்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் பண்ணலைனாலுமே டைம் முடிஞ்சோடனே தானாகவே சப்மிட் ஆகிடும். வித்யாதன் நடத்தும் பயிற்சி திட்டத்தில் கலந்து கொள்வது கட்டாயமா? அதாவது நீங்கள் இப்போ 11th கம்ப்ளீட், நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்க்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் 11th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து 4 நாள் ஒரு ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் கேம்ப் வந்து நடத்துவோம். அந்த ட்ரைனிங் கேம்ப் எதுக்காகனா, நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன படிக்கலாம், அதாவது கெரியர் கைடன்ஸ் இருக்கும், அண்ட் லைஃப் ஸ்கில், கான்ஃபிடென்ஸ் பில்டிங், ஸ்டேஜில் எப்படி போய் பேசுறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ அந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. இந்த ஆண்டு நான் தகுதி பெறாவிட்டால் அடுத்த ஆண்டு விண்ணப்பிக்கலாமா? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் ஒவ்வொரு இயருமே 10th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 10th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அந்த இயர் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இந்த வருஷம் தகுதி பெறலைன்னா உங்களால் வந்து அடுத்த வருஷம் விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் விண்ணப்பிச்சாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள், நீங்கள் வந்து இந்த தகுதி பெற மாட்டீங்க இதுக்கு.
பயிற்சி திட்டங்கள் எப்போது நடத்தப்படுகின்றன? ஃபஸ்ட்டு ட்ரைனிங் நான் சொன்ன மாதிரி 11th முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சம்மர் ஹாலிடேஸில் இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 4 டே வந்து இந்த ட்ரைனிங் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் போகும்போது, காலேஜ் ஃபைனல் இயர் போகும்போது 2 நாள் வந்து உங்களை நாங்கள் இதே மாதிரி ஒரு ட்ரைனிங்க்கு இன்வைட் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரைனிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது, ஒரு ஜாப்க்கு போகிறதுக்கு தேவையான எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த 2 ட்ரைனிங்குமே கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, அதாவது ஸ்காலர்ஷிப்க்கு செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டன் பண்ணணும். வித்யாதன் பற்றியும் மற்றும் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.